வணக்கம் நண்பர்களே, ஆட்டோ பவர் பக்கம் நாளவேல். இன்னைக்கு ஆட்டோ பவர் பேக்கேஜிங் மிஷின் யூனிட்ல இருந்து நம்ம என்ன மாதிரியான மிஷினை பார்க்க போறோம்னு தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ இன்னைக்கு நம்ம ஆட்டோ பவர் பேக் யூனிட்ல இருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 4 சைடு சீலிங் கொண்ட ஒரு பேக்கேஜிங் மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ரொம்ப டபுள் மோட்டார் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன டபுள் மோட்டார் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பம்புக்கு வந்து பார்த்தோன்னா தனி மோட்டரும், புல்லிங் சிஸ்டத்துக்கு ஒரு தனி மோட்டரும் நாங்கள் செட் பண்ணி தான் இந்த மிஷின், அதுதான் ஒரு 100% ஒரு சக்ஸஸை கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங் மிஷினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் என்னென்ன ஐட்டங்கள் ஓடுன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு கார் வாஷ் இருக்கு இல்லைங்களா, கார் வாஷ் லிக்விடு வந்து இதில் நம்ம மிஷின் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்தோன்னா என்ன ஓடும்னா, டிடர்ஜென்ட் லிக்விடு ஓடும், ஷாம்பு ஓடும், அதுக்கப்புறம் கெமிக்கல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான லிக்விடு பேஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த மிஷினில் வந்து நம்ம ஓட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml ஆரம்பித்து 50 ml 100 ml 200 ml வரைக்குமே நம்ம இந்த ஒரு மிஷின்லேயே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான மிஷின் தான் இந்த மிஷின் நம்ம உருவாக்கியோம். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்டில் என்னென்ன மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, தேன், நெய், அதுக்கப்புறம் சமையல் பண்ணுற எண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், அப்புறம் எண்ணெய் வகைகள் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அது அனைத்து வகையான எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கிரீம் மாதிரி சின்ன லைட்டான கிரீம் மாதிரியான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் வருது பார்த்தீங்களா, சாஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் குழந்தைகள் விரும்பக்கூடிய அந்த கிச்சப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டங்களும் நம்ம இதில் யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலராக என்ன பர்பஸுக்குன்னா, மெயினாக கார் வாஷுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த மாதிரியான ஆயில் பேஸில் இருக்கிற அனைத்து வகையான பொருட்களுமே இதில் ஒரு அழகாக சூப்பராக பேக் பண்ணி உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பேக்கேஜிங் மிஷினை தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையாலேயோ இல்லை மற்றபடி எப்படிலாம் பேக் பண்ணுறது, அதாவது பிஸ்னஸ் வந்து ஒரு சிலவங்க எப்படி என்கிட்ட வரவங்களாம் இருக்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வந்து சக்ஸஸ் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பேக்கேஜிங் மிஷின் இல்லாமல் அவங்களால விரிவுபடுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு விரிவுபடுத்துறதுன்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸை கார்பரேட் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான இருக்கிறவங்க அனைத்து பேருமே இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி அந்த ஷேர் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்றது இந்த வீடியோவை போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷினை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பம்ப் ஆன் அந்த பேட்ச் கோடிங் வேணும்னா பேட்ச் கோடிங் யூஸ் பண்ணிக்கணும். டாப் சீலர்னா டாப் சீலர், இதுதான் நம்ம டாப் சீலர் சொல்லக்கூடிய விஷயம். 4 சைடு டாப் சீலிங் இது ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதேமாரி இந்த மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற அளவுக்கு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீலிங்கில். அதுக்கப்புறம் வந்து பாட்டம் சீலர்ன்றது இதுதான் பாட்டம் சீலர், அதை ஹரிசாண்டல் சீலர் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பாட்டம் சீலர் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து புல்லர் ஆன், இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. பேட்ச் கட்டிங், பேட்ச் கட்டிங்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா, பேட்ச் கட்டிங்ன்ற ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு 5 சரமோ, அதாவது 5 பீஸ் கொண்டது, இல்லை 10 பீஸ் கொண்டது, இந்த மாதிரி என்ன பீஸ் நீங்கள் அந்த மாலையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பீஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி விழுந்துடும். அதுதான் பேட்ச் கட்டிங்ன்ற சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கோடிங்ன்ற விஷயம் எது பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேட்டு அண்ட் எக்ஸ்பைரி டேட்டு, எம்ஆர்பி 4 லைனுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் மிஷினை தான் நம்ம இதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு போட்டு தான் இன்றைக்கி விற்க முடியும். அந்த மாதிரியான அந்த இது வந்து ஒரு பேக்கேஜிங் யூனிட்டில் மெயின் வந்து பார்த்தோன்னா, இது வந்து பேட்ச் கோடிங் வந்து தெளிவாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த கோடிங்கும் நம்ம இந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு இந்த புஷ் பட்டன் அழுத்தினா போதும்.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடு சீலிங் சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்தில் சொல்ல பார்த்தேன். இந்த பக்கம் சீல் ஆகிடும், இந்த பக்கமும் சீல் ஆகிடும், இங்கேயும் சீல் ஆகிடும், பாட்டமும் சீல் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம 4 சைடுன்னு சொல்லக்கூடிய சீலிங் பேக்கேஜிங் மிஷின். இது ஆக்சுவலாக வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml போட்டுருக்கோம். 10 ml எழுதும்போது இது 12 கிராம் ஆக்சுவலாக வரணும். 12 கிராம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. பாருங்க சீலிங் எவ்வளோ லீக்கேஜ் எவ்வளோ கூட அந்த அளவுக்கு ஒரு பக்காவான சீலிங், ஒரு ஸ்ட்ரென்த்தான சீலிங் வந்துருக்கு. இந்த மாதிரியான உங்கள் பிஸ்னஸை அப்டேட் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான பவுச் பேக்கேஜிங்கில் பேக் பண்ணி நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.